ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மேங்கோவில் ஜெல்லி செய்ய போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு 3 பழுத்த மாம்பழம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த மாம்பழத்தில் இருக்க பல்ப் மட்டும் தனியாக ஸ்பூன் வச்சு ஈஸியாக எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இந்த பல்பியான மேங்கோவை நம்ம தண்ணி ஆட் பண்ணி மிக்சியில் இந்த பதத்துக்கு அரைச்சிக்கணும். அப்புறமாக ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அது ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. கூடவே 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்ச அகரகரை அதில் சேர்த்துக்கோங்க. இந்த அகரகர் கூட ஒரு கப்பாக சுகர் ஆட் பண்ணிக்கணும். இந்த அகரகரும் சுகரும் மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி மெல்ட் பண்ணி வச்சிருந்த அகரகரும் சுகரும் கூட நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருந்த மேங்கோவை ஆட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேங்கோ சிரப் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்மளுக்கு வேணுன்ற மோல்டில் ஊற்றிக்கலாம். எனக்கு இப்போ ஐஸ் க்யூப் மோல்டில் இருக்கிற மாதிரி வேணும். அதனால் நான் ஐஸ் க்யூப் மோல்டில் ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எனக்கு தேவையான மோல்டில் ஊற்றி வச்சுட்டேன். இப்போ நம்ம ஃப்ரீசரில் இதை வச்சுட்டு 3 ஹவர்ஸ் கழித்து பார்க்கலாமா? 3 ஹவர்ஸ் கழித்து பார்த்தா நம்மளோட டெலிஷியஸான மேங்கோ ஜெல்லி ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.